ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்ற மனமாற்றம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. குப்பையில் கிடந்த தங்கத்தை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் ஜோதி. காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் நேரில் பாராட்டு. பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டசபை முற்றுகை. போலீசாருடன் தள்ளுமுள்ளு பரபரப்பு. புதுச்சேரியில் அதிகரிக்கும் மதுபோதை கலாச்சாரம். மதுக்கடையில் தச்சு தொழிலாளி கொலை. ஒப்பந்த செவிலியர்கள் தபால் அனுப்பும் போராட்டம். பணி நிரந்தரம் கோரி நடவடிக்கை. விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களிடையே காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்ற மனமாற்றம் தெளிவாக உருவாகியுள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள கூட்டணி நிலைமை போன்றே புதுவையிலும் கூட்டணி தொடரும் என்றும் அவர் கூறினார். மக்கள் ஆதரவு காங்கிரசுக்கு அதிகரித்து வருவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். குப்பையில் கிடந்த தங்கத்தை நேர்மையுடன் உரியவர்களுக்கு ஒப்படைத்த தூய்மை பணியாளர் ஜோதி அவர்களை காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் நேரில் சந்தித்து பாராட்டினார். அவரின் நேர்மை சமூகத்திற்கு முன்மாதிரி என்றும் நேர்மையான சேவை செய்யும் பணியாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். ஆசிரியர்கள் கோரிக்கைகளை அரசு கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் மதுபோதை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தச்சு தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையால் வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணியாற்றிய தங்களின் சேவையை கருத்தில் கொண்டு நிரந்தரம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பலர் இணைந்து தங்கள் கோரிக்கைகளை அரசுக்கு தபால் மூலம் அனுப்பினர். அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.